எல்லாருக்கும் வணக்கம். நான் சவுதியில் ஒரு இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் நர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். எப்போவும் ஹாஸ்பிட்டல் டியூட்டின்னு பிஸியாக இருக்கிற எனக்கு இன்றைக்கி நான் ஆஃப் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த டே எப்படி ரிலாக்ஸாக ஸ்டைலாக கொண்டு போக போகிறோன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு மை லைஃப் ஸ்டைல் விலாக். நான் நர்ஸாக இருக்கிறதுனால என்னவோ தெரியல, ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லைங்க, வீட்லேயும் எல்லாத்துலேயும் இன்ஃபெக்ஷன் ஃப்ரீயாக வச்சுக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லட்டுங்களா? எப்போவும் கிச்சனில் நம்ம அதிகமாக கை வைக்கிற இடம் இது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா டோர் ஹேண்டில், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஹேண்டில். டெய்லி ஒரு தடவையாக அதை தொடச்சிடுங்க. இல்லை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜெர்ம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி எப்போவுமே நம்ம வீட்டை நீட்டாக வச்சுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா மனசுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கும். என் நாக்கு பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் டீ குடிச்சு எனக்கு இதுவாகிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு ஜிஞ்சர் டீ ஸ்ட்ராங்காக போட்டு குடித்தா தான் எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்போ தான் மற்ற வேலையெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு சுறுசுறுப்பாக கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். நான் பார்த்திங்க அப்படின்னா ஜிஞ்சரோட கொஞ்சம் ஏலக்காவும் போட்டு இடிச்சிட்டு அதில் போட்டோம் அப்படின்னா டீ பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ மனமாக இருக்கும். நேற்று நைட்டே பார்த்திங்க அப்படின்னா இந்த சுண்டல் நான் ஊற வச்சுட்டேன். ஆஃப் டேனாலே கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி மசாலா பூரி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். என்னோடய பிஸி டியூட்டி லைஃப்பில் எப்போவும் குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுவேன். ஆனால் இன்றைக்கி ரிலாக்ஸாக நல்ல ஸ்பைஸியான மசாலா பூரி செஞ்சு என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ பார்க்கவே எவ்வளோ டெலிஷியஸ் அண்ட் சூப்பராக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என் சேலஞ்சுங்க. சவுதியில் வெதர் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது இந்த பச்சை பசேல்னு இருக்கிற செடிகள் தான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஆஃப்டே மார்னிங்கில் இதுங்க கூட நேரம் செலவிடுறது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸண்டான ஒரு விஷயம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய டொமேட்டோ செடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பழம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் மிளகாய் செடி நான் வெளியில் வச்சுருந்தனால் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா வளரவே இல்லை, அதுவும் போயிடுச்சு, காஞ்சி போயிடுச்சு. அதுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா மணி பிளான்ட் எடுத்து இந்த சைடில் உள்ளே வச்சுருக்கேன். இனிமேல் தாங்க நான் டீயே குடிக்க போகிறேன். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா சுகர் தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து அதில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டீயை போட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமேல் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிலாக்ஸாக டீயை குடிக்கணும். நம்ம ஊரில் பார்த்திங்க அப்படின்னா பானிபூரி மசாலா பூரிலாம் ஈஸியாக கிடைக்கும். பட் சவுதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்நாக்ஸ் நம்ம இங்கே தேடணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டம். மேபி ரியாத்தில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் நாங்கள் வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ஏதாவது தேடும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் அப்படி தான் முதல் ஒரு யூடியூப் பார்த்துட்டு நான் மசாலா பூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி நான் கிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மசாலா பூரி கிட் இல்லை, தீர்ந்து போச்சு ஆல்ரெடி. ஸோ ரியாத்தில் தான் வாங்கியிருந்தேன் லூலு மாலில். ஓகே, என்னுடைய ஸ்டைல் மசாலா பூரி எப்படி செய்யுதுன்னு சொல்லட்டுங்களா? ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணிக்கிட்டு ஒரு 3/4 தக்காளி போதும். ஒரு ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 6 க்ரீன் சில்லி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தலை கூடவே போட்டுக்கலாம். அப்போ தான் ஒரு க்ரீன் கலரில் கிடைக்கும். கூடவே பார்த்திங்க அப்படின்னா காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள், அதுக்கப்புறம் சால்ட் போட்டு அரைச்சிக்கலாம். இத்தனோட இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட. அப்புறம் பச்சை பட்டாணி வேக வைக்கும்போது ஒரு உருளைக்கிழங்குக்கு பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி போட்டுக்குங்க. அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணுறோம். விசில் பார்த்திங்க அப்படின்னா 2 விசில் தான் நான் விட்டேன். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா தாளிக்க வேண்டியதெல்லாம் எதுவுமே கிடையாது. எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் அதில் போட்டுட்டு சிக்கன் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சுண்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் பிரியிற வரையும் வெயிட் பண்ணால் அவ்வளோதான் மசாலா சுண்டல் ரெடி. இந்த சைடு ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நான் எண்ணெய் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். இது ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா நூல் ஹைப்பர் மார்க்கெட்டில் தான் நான் வாங்கினேன். நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்பளம் மாதிரி வந்துடுச்சு. இது என்னடா இது எனக்கு சோதனை அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. ஆக்சுவலி இந்த பூரி கிட் பார்த்திங்க அப்படின்னா நான் லூலு மார்க்கெட்டில் தாங்க எடுத்தேன். நான் பார்க்கும்போது மசாலா பூரி கிட் இருந்தது. பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ரேட்டாக இருந்தது. 48 ரியால் கிட்ட இருந்தது. பட் நான் எடுக்கல. இந்த சைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த பூரி தனியாக ஒரு பேக்கெட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. பட் ரேட்டு குறைவாக இருந்தது. நான் அப்பயே கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்திருக்கணுங்க. ரேட்டு குறைவாக இருக்கும்போதே கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்துருக்கணும். தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டு அது பார்த்திங்க அப்படின்னா அப்பளம் மாதிரியே தாங்க இருந்தது. அப்பளமே தாங்க அது, வேறு வழி இல்லை. சுண்டல் நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்தேன். சரி, அது மேலே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அவங்களும் ஊன்னு சொல்லிட்டாங்க. எப்போவுமே இல்லாமல் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா பட்டாணி சுண்டல் நான் கூடவே வேக வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆனியன் நைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இது மேலே தூவுறதுக்கு. அப்புறம் கேரட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து தோலை சீவிட்டு திருவிக்கிட்டு இருந்தேன். அது பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக மேலே போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ஸ்வீட் டேஸ்ட் வந்துடும். அதனால் லைட்டாக தூவினா போதும். கூடவே இந்த பெப்பர் பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டுக்கிட்டால் போதும், ஸ்பைஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்ட எக்ஸ்ட்ரா சுண்டல் இருந்தது. அப்புறம் அது வீணாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இது மேலேயே ஒரு கோட்டிங் மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா 10 o'clock ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் நான் லஞ்ச் நான் ப்ரிப்பேர் பண்ணணும்.
இன்றைக்கி எங்களுடைய லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் ரைஸ், அதுக்கப்புறம் ரசம், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம சேனலோட ஃபேவரட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் எல்லாரும் என் சாரீ வீடியோவை ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப பேர் கேட்டாங்க உங்ககிட்ட வந்து சாரீ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா வந்து என்கிட்ட இப்போ வந்து டோட்டலாக வந்து இந்த 6 சாரீஸ் தாங்க இருக்குது. சிம்பிளிசிட்டி தான் எப்போ வந்து அழகுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது என் ஹஸ்பண்ட் வாங்கி தந்தது. என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் பொங்கல் ஷார்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாரீ தான் வந்து நான் வியர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஆம்பூர் எங்கள் ஊரில் தான் வந்து நாங்கள் எடுத்தது. இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா காட்டன் சாரீ தாங்க. நான் ரொம்ப நாள் ஆச்சு காட்டன் சாரீலாம் வந்து நான் வியர் பண்ணி. ஆக்சுவலி வேறு ஒருத்தருக்கு சாரீ எடுக்க போகும்போது இந்த சாரீ வந்து இருந்ததுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆம்பூரில் வந்து ஹாங்காங் தெரியாத ஆளே கிடையாது, அந்த ஷாப்பில் தான் வந்து நான் எடுத்தது. இந்த சாரியுடைய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1200 சம்திங் வந்து இருந்தது. ஆவரேஜ் ப்ரைஸ் தான், எனக்கு வந்து ஓகேவாக தெரிஞ்சுது. என்கிட்ட வந்து பிங்க் இல்லை, அதனால தான் நான் பிங்க் வந்து எடுத்தேன். எல்லா சாரியுடைய ப்ளவுஸுமே பார்த்திங்க அப்படின்னா நான் அறந்தாங்கில் தாங்க வந்து நான் ஸ்டிச் பண்ணேன். அடுத்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்பிள் கலர். இந்த பர்பிள் கலர் ஆக்சுவலி வந்து என்கிட்ட கிடையவே கிடையாது. இந்த சாரீ வந்து நான் கண்டிப்பாக வந்து எடுத்தே ஆகணும்னு ஒரு முடிவில் இருந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா கல்யாணி காட்டன், லக்ஷ்மி பாட்டிக்கில் வந்து அவங்க வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் புதுக்கோட்டையில் வந்து தேனி ஆனந்தத்தில் தான் வந்து இது எடுத்தது. இந்த சாரீ இந்த கலர் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. இது எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். கல்யாணி காட்டன். நான் கனிஷ்கா வந்து 8வது பிறந்த நாளைக்கு வந்து நான் எடுத்தது. இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 890. இந்த ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அறந்தாங்கியில் வந்து ஒரு டைலர் இருக்கார், அவர் தான் வந்து எனக்கு தைச்சி கொடுத்தாரு. ஆக்சுவலி ப்ளவுஸ் பேக் நெக் டிசைன்ஸ் எதுவுமே வந்து நான் சொல்லவே கிடையாது. உங்களுடைய சாய்ஸ் வந்து நீங்களே வந்து இதுக்கு மேட்சிங்காக வந்து வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சம்மர் டைமில் வந்து கட்டுறதுக்கு இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இந்த சாரீ வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த சாரீ பார்க்கலாமா? இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ட்ரெண்டிங் சாரீ. நான் ஆல்ரெடி ஒரு விளாக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீதா அம்பானி சாரீ தான், கோல்டன் கலர் கட்டான் சில்கில் தாங்க நான் வாங்கினது. எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷி போட்டிக்கில் தான் வந்து வாங்கினது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஆன்லைனில் வாங்கின சாரீ இதுதான். இந்த சாரீக்கு ப்ளவுஸ் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க தைச்சிருந்தேன். ஆல்ரெடி சாரீ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து லக்ஸரி லுக்கில் வந்து இருந்தது. இதுக்கு மேற்கொண்டு மாறி ஒர்க்கு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. இந்த சாரீ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு விழாக்கில் வந்து லாஸ்ட் டைம் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இது ஆக்சுவலி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். மல்மல் காட்டன். ப்ரைஸ் ஆல்சோ வந்து வெரி லெஸ். எனக்கு ஞாபகம் இல்லை ப்ரைஸ் வந்து எவ்வளோ வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பேக் நெக் டிசைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா போட் நெக்கில் தான் வந்து கொடுத்துருந்தேன். அடுத்து காமிக்க போகிற சாரீ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சாரீங்க. அதாவது வந்து என் அண்ணன் வந்து எடுத்து கொடுத்த சாரீ. ஃபஸ்ட் டைம் வந்து என் அண்ணன் வந்து எனக்கு எடுத்து கொடுத்தது. கனிஷ்கா காது குத்துறதுக்கு வந்து என் அண்ணன் வந்து வச்சு கொடுத்தது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து அந்த சாரியை வந்து நான் வியர் பண்ணவே போகிறேன். இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா பட்டு சாரீங்க. எங்கள் அண்ணன் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து ஹாங்காங்கில் வந்து ஆம்பூரில் வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஹாங்காங்னா ஹாங்காங்னு நினைக்காதீங்க, ஆம்பூரில் உள்ள ஒரு ஷாப் பேர் தான் வந்து ஹாங்காங். உண்மையை சொல்லலாம் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லவே கிடையாது. டைலரே பார்த்திங்க அப்படின்னா அவரே வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஓகே, இந்த சாரீ வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்து லாஸ்ட்டாக வந்து ஒரு சாரியை காமிக்கிட்டுங்களா? இந்த சாரீ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். லாஸ்ட் வந்து பங்குனி உத்திரத்துக்கு வந்து நான் வியர் பண்ணியிருந்தேன். வியூஸ் பார்த்திங்க அப்படின்னா 23K வந்து போயிருக்கு. இந்த சாரீ தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங் சாரீ இது, விஸ்கோஸ் ஜார்ஜெட் சாரீ. இது எல்லாம் தாங்க என்னுடைய வேர்ல்டு. இன்றைக்கி ஹாஃப் டே ஈவினிங் இதில் ஒரு சாரீ தான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 6 சாரீ இருக்குது. இந்த 6 சாரீ தான் வந்து நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது. ஹாஃப் டே ஈவினிங்கில் இப்படி ஒரு ட்ரெடிஷ்னல் சாரீ வியர் பண்ணும்போது நம்ம ஒரு ஞாபகம் தாங்க வருது. 6 சாரியாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம ஸ்டைலில் கட்டணும்னு தானே ஒரு முக்கியம். இன்றைக்கி என்னோடய லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நெக் செயின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க வியர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஜும்கா வந்து வியர் பண்ணியிருக்கேன். சாரீ ஆல்ரெடி வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தனால வந்து நான் சிம்பிளாக வந்து நான் ரெடி ஆகியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோடய டே இப்படி தான் வந்து ரொம்ப நிம்மதியாக போச்சு. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வந்து பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு பிக் எனர்ஜி. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.